நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 by 1 ஒரு கான்செப்டா பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா நான் நேத்து கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷேர் ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க, விசிபிள் ஆகுதான்னு சொல்லுங்க. இப்பதான் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்க சார். தெரியுது சார், தெரியுது. ஒரு நிமிஷம். ஓகே சார், தெரியுது சார். தெரியுது சார், தெரியுது சார். ஓகேப்பா, ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. யூனிட் டிஜிட் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல நான் நேற்று வந்து ரிமைண்டர் 0 வரும்போது என்ன வரும் அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்டிருந்தேன் இல்லையா. ரிமைண்டர் 0 வரும்போது பாத்தீங்கன்னா, அதாவது 4ஆல டிவைட் பண்ணணும். எது வரும்போது 2 பவர் 3 பவர் 7 பவர் 8 பவர் இல்லையா. இதோட பவர்ல பாத்தீங்கன்னா எந்த நம்பர் வந்தாலும் 4ஆல டிவைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 4ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் இல்லையா, மீதி என்ன வருதோ சரியா, மீதியை பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம் சரியா. அந்த பவர்ல அப்ளை பண்ணும். ஒவ்வொரு 2 பவர் 3 பவர் 4 7 பவர் 8 பவர்னு அப்ளை பண்ணா வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் டிஜிட்டா வரும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. இப்ப பாருங்க 2 பவர் 20 இருக்கு, 2 பவர் 20 இருக்கு. இதோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும் யூனிட் டிஜிட்? 20 4ஆல டிவைட், ஓகே ஒரு நிமிஷம். 20 4ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது 5 4s are 20. ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 0 சரிங்களா. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வரும்போது இப்ப இந்த 0 நான் என்ன சொன்னேன், மீதியை வந்து பவர்ல அப்ளை பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருந்தேன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பவர்ல அப்ளை பண்ணா 2 பவர் 0 எனிதிங் பவர் 0ங்கிறது 1. நம்ம இது படிச்சிருக்கோம், எனிதிங் பவர் 0 is equal to 1ங்கிறது. ஆனா இந்த இடத்துல 1 ஆன்சர் 1ஆன்னு கேட்டா 1 கிடையாது சரிங்களா. ஏன்னா இங்க பாருங்க 2ஓட பவர்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும்போது அது ஈவனா தான் வரும்னு சொல்றேன். 2 பவர் 1 2, 2 ஸ்கொயர் 4, 2 பவர் 2 கியூப் 8, 2 பவர் 4 என்ன ஆன்சர் பா, 2 பவர் 4ன்னு வரும்போது 16 வரும். 2 பவர் 4 16 சரிங்களா. அடுத்தது 2 பவர் 5 பாத்தீங்கன்னா என்ன வரும், 2 பவர் 5 32 இன்டூ 2. 2 பவர் 6 பாத்தீங்கன்னா இது கூட இன்டூ 32 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணா 64 ஓகேவா. அடுத்து 2 பவர் 7 பாத்தீங்கன்னா 128. 2 பவர் 8 பாத்தீங்கன்னா 256 ஓகேவா. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் பாருங்க, இப்ப 2ஓட பவர் இந்த ரிசல்ட் பாருங்க என்னன்னு முடியுது, எது ரிப்பீட் ஆகுது, 2 4 8 6 2 4 8 6. அடுத்த நம்பர் எடுத்தீங்கன்னா 2 4 8 6 தான் ரிப்பீட் ஆகும் சரிங்களா. அப்ப ஏன் 4ஆல டிவைட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா இதுதான் ரீசன். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் சரி. ஏன் 4 நான் பவரை 4ஆல டிவைட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஏன்னா இந்த 3 நம்பருமே சரி, இந்த 4 நம்பர் எடுத்தாலும் சரி 3 பவர் 1 3யோட அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 3 பவர் 1 3 பவர் 2 3 பவர் 3 3 பவர் 4 பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும் இல்லையா, இது அப்படியே ரிப்பீட் ஆகும்னு சொல்றேன். 4 தடவை ஒரு வேல்யூ வரும். 3 பவர் 1 என்ன 3, 3 ஸ்கொயர் என்ன வரும் 9, 3 கியூப் 27, 3 பவர் 4 பாத்தீங்கன்னா 81. அப்ப இதோட ஆன்சர் மறுபடியும் பாத்தீங்கன்னா எது ரிப்பீட் ஆகும், 3971 ரிப்பீட் ஆகும். 3971 3971 ரிப்பீட் ஆகும். அதுதான் இந்த 4ஆல டிவைட் பண்ண சொல்லியிருப்பேன் சரியா. பவரை 4ஆல டிவைட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா 4 தடவை ரிப்பீட் ஆகுது சரியாப்பா. அப்ப என்னன்னா மீதி 0 வரும்போது மட்டும் ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க 4 2 பவர் 8 இருக்கா, 8 வந்து 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு 2 4s are 8, ரிமைண்டர் 0. சரி நீ பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மியூட் பண்ணுங்க.
ஜீரோ பாத்தீங்கன்னா ஜீரோன்னு வருது இல்லையா, மீதி வந்து ஜீரோன்னு வருது. ஓகேங்களா? அப்ப ஜீரோன்னு நமக்கு ஆன்சர் எப்படி முடியுதுப்பா? 6 தானே முடியுது. சரியா? அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிளியரா புரிஞ்சா? சரிங்களா? அப்போ என்னன்னா 2, 2, 3, 7, 8 தான். இதோட ரிமைண்டர் பாத்தீங்கன்னா ஜீரோன்னு வரும்போது மட்டும் ஆன்சர் எப்படி பண்ணும்னா 2, 8ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 6. ஆன்சர் பாத்தீங்கன்னா 6ஆ இருக்கும். 3, 7ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1ஆ இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ரிமைண்டர் 0. சரியா? ரிமைண்டர் 0ன்னு வரும்போது. ஓகேவா? ஒரே நிமிஷம் நோட் பண்ணிங்க. ஓகேவாப்பா? புரியுதா? இப்ப இங்க பாருங்க, 3 பவர், நான் வந்து 3 பவர் 42 இருக்கு. 3 பவர் 42 டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 பவர் 42, 42 4ஆல டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? 4ஆல டிவைட் பண்ணா, சாரி 42ல 44ன்னு எடுத்துங்க, இல்லைன்னா 48ன்னு எடுத்துங்க. சரியா? எக்ஸாக்டா டிவைட் ஆகுற மாதிரி 48ன்னு எடுங்க. 48ன்னு எடுத்தீங்கன்னா 1, 2, 12 4s 48, ரிமைண்டர் 0. 0 இல்லையா? அப்போ இந்த 0வை பவர்ல அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ப 3 ரிமைண்டர் 0 வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3க்கும் 7க்கும் என்ன ஆன்சரா இருக்கும்? 3க்கு 3யோட பவர்ல இருக்கு, 3க்கும் 7க்கும் 1. அவ்வளவுதான் சொல்றேன். ஓகேவா? 2க்கும் 8க்கும் 6ஆ இருக்கும். அதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஓகே சார். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் நாங்க வந்து நேத்து வந்து சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். சரியா? இப்ப இங்க பாருங்க என்னன்னா, ஒரே ஒரு சம், இதோட அடுத்த டாபிக் போலாம். இதை மட்டும் கரெக்டா சால்வ் பண்ணி கொடுங்க. 3 பவர் 59 மைனஸ் 3 பவர் 42. சார் ஆன்சர் என்ன ஆன்சர்? 8ஆப்பா? 8ன்னு வருது. வேற ஆன்சர் 8ஆ? ஓகே. 3 பவர் 59, 3 பவர் 59னா சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றேன். 59 3னா என்ன? பவரை 4ஆல டிவைட் பண்ணோம். அப்போ 3 பவர் 15. அப்போ 59 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 4s 4, ரிமைனிங் 1 19 வருது. 4 4s 16, பேலன்ஸ் எவ்வளோப்பா? 3. சரி, அப்ப 3 வந்து பேலன்ஸ் 3 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 3 பவர் 3ன்னு அப்ளை பண்ணுவோம். 3 பவர் 3 எவ்வளோ? 27. 27ல அப்ப இதோட ஆன்சர் யூனிட் டிஜிட் என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா 7. ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் 7 முடியுது. அடுத்தது ஓகேவா? கிளியராப்பா? அடுத்து 3 பவர் 42 இருக்கு. 3 பவர் 42 இருக்கு. 42வை என்ன பண்ணுவோம்? 4ஆல டிவைட் பண்ணுவோம். பேலன்ஸ் எவ்வளவு வருது? 2ன்னு வரும் இல்லையா? 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 4s 4. சரிங்களா? 10 டைம்ஸ் வருமா? 10 4s 40. 2. ரிமைண்டர் 2. சரியா? அப்ப 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சரோட கடைசி நம்பர் 9 முடியுது. அப்ப என்ன வரும்? 9 7 சார்.
மைனஸ் பண்ணா 7 ஆயிரும். 7 ஆயிருமா? 27 minus 9. 27 minus 9. அப்போ 3 பவர் இங்க பாருங்க, தனியா எழுதுறேன். 3 பவர் 59. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பெரிய நம்பர்ல, ஒரு பெரிய நம்பர்ல கடைசி டிஜிட் என்னவா இருக்கு? 7ஆ இருக்கும். ஓகேவா? அதே பாத்தீங்கன்னா 3 பவர் 42 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் நமக்கு கிடைக்குது, கடைசி நம்பர் 9 கிடைக்குது. சரியா? இங்க இடையில என்ன கொடுத்திருக்கான்? மைனஸ் தானே கொடுத்திருக்கான். அப்ப மைனஸ் பண்ணும்போது 7ல இருந்து 9 போகுமா? லெஸ் பண்ண முடியுமா? இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? 1 கேரி இல்லையா? 17. 17 மைனஸ் 9 என்ன? 16. வெரி குட். கிளியரா புரிஞ்சு? அப்ப மைனஸ் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கிளியரா? கிளியர் சார். 3 power 3 27 எடுத்துக்க முடியாதா சார்? 27ல நமக்கு டாபிக் யூனிட் டிஜிட்லயே கடைசி நம்பர் என்ன வருது? 7 தானே வருது. 7ஆ எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஏன்னா இதோட கடைசி 22 தான் வருமான்னு கேட்டா 2 அது வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு சொல்றேன். ஓகே. சரியா? நம்ம கரெக்டா லாஸ்ட் டிஜிட் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். 10th பிளேஸ்ல இருக்கிற நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்றேன். சரியா? யூனிட் டிஜிட்ங்கிறதுனால கடைசி நம்பர் மட்டும் போதும் சொல்றேன். ஓகேவா? அப்ப 7ல இருந்து 9 வந்து இப்ப நீங்க டைரக்டா இதோட டிஃபரன்ஸ் மைனஸ், இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு? 7ல இருந்து 9 போகாது இல்லையா? ஜென்ரலா எப்படி யோசிங்க? 7ல இருந்து 9 போகாது. அப்போ 1 வந்து கடன் வாங்குவோம் இல்லையா? அப்ப 17 minus 9 is equal to 8. ஓகே, மைனஸ் பண்ணும்போது மைனஸ். அப்போ இதே பிளஸ்ஸா இருந்தா, கொஸ்டின்ல பிளஸ்ஸா இருந்தா என்ன ஆன்சர்? கூட்டிக்கணும். கூட்டினா என்ன ஆன்சரா இருக்கும்? லாஸ்ட் டிஜிட் 6. ஒரு நம்பர் தான் 6. 6 சரியா? அவ்வளவுதான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகேப்பா, சூப்பர். இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட். நம்ம கான்செப்ட் படிச்சிட்டோம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன் சார். லாஸ்ட். ஓகே, நோட் பண்ணுங்க. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. ப்ரோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறம் நோட் பண்ணிப்பீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. ஓகேப்பா. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். சரியா? போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னா என்னப்பா? போர்ட் மாஸ்னா பீனா பார், bracket of division, multiplication, addition, subtraction. சப்ஜெக்டா? சப்ஜெக்ட்ல இல்ல ப்ரோ, Subtraction. b க்கு முன்னாடி v இருக்குல்ல சார்? வி வரும். அது மேக்சிமம் பிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுதான் இந்த பார்ன்னு சொல்லுவாங்க, வின்க்ளான்னு சொல்லுவாங்க. சரியா? போர்ட் மாஸ் சொல்ல. ஓகே, இது போதும். போர்ட் மாஸ் ஒரு சம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தேட் தான் இங்க போர்ட் மாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அது ஒவ்வொரு பிராக்கெட்டோட முதல் லெட்டர் தான் பாத்தீங்கன்னா பின்னு சொல்லியிருப்பாங்க. பிராக்கெட் அது க்ளோஸ்டு பிராக்கெட்டா இருக்கலாம், கர்லி பிராக்கெட்டா இருக்கலாம். சரியா? பிராக்கெட்டை சால்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் வந்து சால்வ் பண்ற மாதிரி. ஆஃப் டிவிஷன், அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளை, அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர்ல சம்ம சால்வ் பண்ணாதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் சொல்றேன். சரியாப்பா? ஓகேவா? இப்ப இங்க வந்து நம்ம விஷயம் படிச்சுட்டோம். இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப பார்னா என்னன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இங்க பார் கீழே இப்படி ஒரு சம் கொடுக்குறான்னு வைங்க. சரிங்களா? பார் கீழே என்ன டிஜிட் வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல. ஓகேவாப்பா? 18 5 மைனஸ் பிராக்கெட் இருக்கா 6 பிளஸ் 2. இப்ப இதை தான் சால்வ் பண்ண. அப்ப இதை சால்வ் பண்ண பிராக்கெட்குள்ள இருக்கிறது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிராக்கெட் சால்வ் பண்ணும்போது உள்ள இருந்தா வெளியே வர மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிற பிராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணி வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி பார்ன்னு இருக்கா, பாரு கீழே என்ன நம்பர் வருது? மைனஸ் சேர்க்கக்கூடாது, 8 தான் சேர்க்கணும். 8 minus 5. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். 8 minus 5 எவ்வளோ? 8 minus 5
3 sir. 3 Plus அப்ப 3. 2 into 2 இல்லையா, இந்த 2 எடுத்திருக்கேன். 2 into 7 இருக்கா வெளியா, 7 இந்த மைனஸும் இருக்கு, மைனஸ் பிளஸ் 3 வருது இல்லையா. அப்போ இது என்னமா மாறும், மைனஸ் 3. இந்த மைனஸ் முன்னாடி இருக்கனால இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா டோட்டலா 3 இருக்கு, மைனஸ் 3 மாறும். சரியாப்பா, ஓகேவா. இப்போ க்ளோஸ்ட், இப்படி க்ளோஸ்ட் பிராக்கெட். அடுத்து எந்த ஸ்டெப் எடுக்கணும்னா உள்ள இருந்து சால்வ் பண்ணிட்டே வரணும், பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 7 மைனஸ் 3 எவ்வளோ, 4. இப்போ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 4. 4 2 சார் சார் அந்த வரல சார், பார் இருக்குல்ல மேல 3 பார்னு எதுவும் வரல சார். 3 பார் பாருக்கு தான் அந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பா ப்ரோ. -8 சார், மேல -8 இருக்குல்ல, மேல -8 இருக்கு சார் 18 மைனஸ் மைனஸ் அது சால்வ் பண்ணதா, அதுதான் இந்த அதே நம்பா ஆப்ஷன். இந்த இப்படி இருக்கு இல்லையா, இதைதான் தனியா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது பார் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சரியா, பிராக்கெட்டுக்கு முன்னாடி வந்து வின்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 மைனஸ் 5, 8 மைனஸ் 5 பாத்தீங்கன்னா 3. ஓகேவா, 3. அந்த 3 பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். சரியா, இதுக்கு பதிலா ஓகே சார். அவர் என்ன சொல்றாருன்னா 8க்கு முன்னாடி ஒரு மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அத சொல்றாரு. ஓகே, அந்த மைனஸ் சேர்க்க மைனஸ் பாத்தீங்கன்னா வெளியே தான் இருக்கு. சரியாப்பா, பாருக்கு வெளியே தான் மைனஸ் வருது. சரியாப்பா, பாருக்கு அந்த மைனஸ் வந்து உள்ள சேர்க்க கூடாது. சரியா, வெளியே தான் இருக்கு. ஓகேவா. 4 into 4 2s are 8. அடுத்தது into bracket 6 plus 2 into 4 எவ்வளவுப்பா, 2 4s are 8. 8 இருக்கு. அப்ப இதோடது 8 ன்னு வருது. அப்ப இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணா நமக்கு இப்படி கிடைக்கும். அடுத்து எதை சால்வ் பண்ணுவோம், 6 plus 8. 6 plus 8 இல்லையா, 6 plus 8 எவ்வளவுப்பா, 14. 40. அப்ப இது ஃபுல்லாவே சால்வ் பண்ணிட்டோம். வெளியே மைனஸ் இருக்கா, மைனஸ் 14. இங்க 18, இங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, 18 மைனஸ். சரியாப்பா, அப்ப 5 மைனஸ் 14 இருக்கு. 5 மைனஸ் 14 பாத்தீங்கன்னா -9. 5 மைனஸ் 14ங்கிறது சரியா மைனஸ் 9 இருக்கு. சரியா, அப்ப வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, பிராக்கெட் -9. சரியா, இப்ப நான் கேக்குறது மட்டும் சொல்லுங்க, இது தெரியும். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும், மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து ஜெனரலா தெரியணும். சரியா, தெரியும், எல்லாருக்குமே தெரியுற ஒரு விஷயம் தான். மைனஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் இல்லையா. ஓகே, அப்போ மைனஸ் பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ். சரியா, இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்னமா மாறும், பிளஸ் மாறும். 18 plus 9 is equal to 27. இதுதான் இப்படி கொடுத்தா சம் இப்படி வந்துச்சுன்னா இதுதான் மெத்தேடு. சரியா, மீதி எல்லாம் இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் இல்ல, நீ 1 by 1 தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். சரியா, அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீ சால்வ் பண்ணணும் சொல்றேன். ஓகேவா, சொல்றீங்களா சார்? இன்னொரு முறை சொல்லுங்க சார். ஓகே, இன்னொரு முறை சொல்றேன். இப்ப என்னன்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிறது தான் டாபிக் நேம். போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளை, அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணோம். சரி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார் வருதுன்னா பாரை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும் சொல்றேன். சரியா, பாருக்கு கீழே என்ன நம்பர் வருதோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்ப பாருக்கு கீழே 8 மைனஸ் 5 இருக்கு. சரியா, அப்ப 8 மைனஸ் 5 இருக்கு. சரியாப்பா, 8 மைனஸ் 5ங்கிறது மியூட் பண்ணுங்க. 8 மைனஸ் 5ங்கிறது என்ன ரிசல்ட், 8ல இருந்து 5 லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்குமா. அப்ப 3, அப்ப 6 பிளஸ் 2 இன்டு இந்த 7 எழுதணும். வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. இதோட ஆன்சர் மட்டும் 8 மைனஸ் 5ஓட ஆன்சர் என்ன, 3. சரியா, அப்ப இங்க மைனஸ் இருக்கனால 3. சரியா, ஓகேவா. பிராக்கெட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதுல எதை சால்வ் பண்ணுவேன், பிராக்கெட் குள்ள இருக்கிற சரியா உள்ள இருக்கிற பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்ப 7 மைனஸ் 3 இருக்கு. 7 மைனஸ் 3 என்ன ஆன்சர், 4. 7 மைனஸ் 3 4. சரியா, அப்போ 4 இருக்கா. இன்னொரு ஸ்டெப் கூட எழுதுறேன். 18 மைனஸ் 5 மைனஸ் 6 பிளஸ்
2. அப்ப இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அப்போ பிராக்கெட் இல்லையா? அப்ப பிராக்கெட் 2 into 4 பிராக்கெட்ல 4 வருமா? ஆமா சார். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண. பிராக்கெட்னா என்னன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். சரி, அப்ப 2 into 4 எவ்வளோ? 8. 8 plus 6 பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் 8 plus 6 வந்து சால்வ் பண்ற மாதிரி வரும். சரியா? 8 plus 6 எவ்வளோ? 14 தானே? இதை சால்வ் பண்ணிட்டு வரணும். சரி, அப்போ 14 வருது. 18 minus 5 minus இங்க வெளியே மைனஸ் இருக்கா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -14 கிடைக்குது. ஓகே, அப்போ -14 5 minus 14 is equal to என்ன ரிசல்ட்? பெரிய நம்பர் இல்லையா? -14 plus 5 இருக்கு. சரியா? இப்ப லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஜெனரலா லெஸ் பண்ணிக்கும். 14 minus 5 எவ்வளோ? 9. பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் வரும். -9. சரியா? அப்போ பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். சரியா? மைனஸ் வெளியே இருக்கு. இதோட ரிசல்ட்டோட நம்பர் பாத்தீங்கன்னா -9 வருது. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 18. சரியா? மைனஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறும். சரியா? அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபைனலா என்ன சொல்லலாம்? 27 சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இத சால்வ் பண்ணி காமிங்க பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வெயிட். Sixteen. 18 சார். 16. 16 சார். 16 சார். என்ன ஆன்சர் பா? 16 சார். 16 25. சரியா? என்ன வருது? இப்போ 25 மைனஸ் 16 இருக்கா? 16 மைனஸ் ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணுவீங்க? இந்த பாருக்கு கீழே இருக்கிற நம்பர். பாருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியலையாப்பா? ஸ்லைட் பண்ணி கீழே போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரியா? பிராக்கெட் கீழே 8 plus 3 இருக்கு. 8 plus 3ங்கிறது என்ன? 8 plus 3 என்னப்பா? 11 இல்லையா? 11. அப்போ 11 அப்போ மைனஸ் 16 மைனஸ் பிராக்கெட் 14 மைனஸ் பிராக்கெட் 18 மைனஸ் 11 என்ன வரும்? 18 மைனஸ் 11 வருதா? பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அடுத்து என்ன பண்ணுவோம்? 18 மைனஸ் 11 சால்வ் பண்ணுவோம். 18 மைனஸ் 11 எவ்வளோ? 18 மைனஸ் 11 equal to 7 மைனஸ் 7 மைனஸ் 7 இல்ல வெறும் 7. ஓகே, வெறும் 7 வரும். சரி, அப்ப பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா -16 வெளியில பாத்தீங்கன்னா -25 இருக்கு. ஆர்டரா எழுதிக்கும். 25 மைனஸ் 16. அடுத்து எதை சால்வ் பண்ணுவோம்? 14. இப்ப இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன மாறும்? 14 மைனஸ் 7. இதோட ஆன்சர் என்ன? 7. பெரிய நம்பர் சைன் பிளஸ்ஸா இருக்கு. 7 இருக்கா? அப்ப 7 அப்ளை பண்ணா வெளியே மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. -7 பிராக்கெட்டா மாறுமா? -25 மைனஸ் 16 மைனஸ் 7. இப்ப இதை சால்வ் பண்ணும். 16 மைனஸ் 7 equal to என்ன? 16 மைனஸ் 7 கரெக்ட். எவ்வளவுப்பா? 9 தானே? ஆமா. ஓகே பாப்பா. 7 தான வரும். 16 எப்படி சார் வந்து? 14 into 7 தான வரும். +9. 14 minus 7 வருது. என்னப்பா? எதுப்பா? 14 into 7 தான் சார் வரும். 14 minus 7 வருமா? மைனஸ் இருக்குல்ல. 14 minus 7 தான் வரும். இங்க மைனஸ் இருக்குல்ல? ஆமா சார். பிராக்கெட் ஃபுல்லா 7 இருக்கறதால நம்ம பெருப்பு வரல. பிராக்கெட் பக்கத்துல எதுவுமே நம்பர் இல்ல. பிராக்கெட் பக்கத்துல இங்க ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோ. 2 7s 14. சரியா? ஓகே, பிராக்கெட் பக்கத்துல இருந்தாதான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரி, அப்ப இத சால்வ் பண்ண இந்த மைனஸ் உள்ள போயிடும். உள்ள போகும்போது ஸ்டெப் எப்படி மாறும்னா 14 மைனஸ் 7 மாறிடும். சரியாப்பா? ஓகே சார்.
அப்ப இதோட 60 என்ன 9 தானே. அப்ப 25 minus 9 is equal to எவ்வளவுப்பா? 16. ஆன்சர் பாத்தீங்கன்னா 16. ஓகேவா? இப்போ இததான் கரெக்டா சால்வ் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட் சம். டூ சார். என்ன வரும்? The answer 2. டூ சார். மைனஸ் 3 மைனஸ் 2 2 என்ன வரும்பா? 2 சார். ஆப்ஷன் சி. ஓகேப்பா, பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். 5 மைனஸ் 5 மைனஸ் என்ன வருது? 96. 5 மைனஸ் 96 வகுத்தல் 4 ஆஃப் வருது. 3 மைனஸ் 16 மைனஸ் 55 டிவைடட் பை 5. சரியா? பிராக்கெட். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ இதுல தப்பு பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா எங்க தப்பு பண்ணுவாங்கன்னா, சரியா, ஆஃப் இருக்கு இல்லையா, ஆஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஆஃப்னா என்னப்பா? மல்டிப்ளிகேஷன். பாதி ஒண்ணுல பாதி ஆஃப். ஒண்ணுல யார் பாதி? மல்டிப்ளிகேஷன் சார். ஆஃப்னா மல்டிபிள் தான். சரிங்களா? நிறைய பேர் மல்டிப்ளை, சரியா, மல்டிபிள் நினைச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது மல்டிபிள் கிடையாது, பிராக்கெட். சரியா? இந்த பிராக்கெட்டை தான் இந்த பிராக்கெட்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதனுடைய, சரியா, அப்ப மல்டிபிள்னா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எது ஃபர்ஸ்டா எடுப்பீங்க? இப்ப இங்க 96 டிவைடட் பை 4 இன்டு 3 எடுத்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க? எது சால்வ் பண்ணுவீங்க? டிவைட் தான் சார். அப்ப டிவைடட் பை சால்வ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி சால்வ் பண்ணுவீங்க. சரியா? 24 into 3. அப்போ கேன்சல் 24 into 3 அப்படி சால்வ் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அது கிடையாதுன்னு சொல்றேன். சரியா? என்னன்னா 5 இதுதான் ஜெனரலா சால்வ் பண்ணுவாங்க. இப்போ ஒரே ஆன்சர் வரலாம், இந்த இடத்துல சேம் ஆன்சர் வரலாம், ஆனா சில இடத்துல மாறும் சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கவனிங்க. 96 டிவைடட் பை 4 ஆஃப்னா பிராக்கெட் தான் யூஸ் பண்ணும். 3 மைனஸ் 16 பிராக்கெட் 16 மைனஸ் 55 டிவைடட் பை 5 இருக்கு. ஓகேவா? இது சம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சரியா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணுவோம்னா, சரிங்களா, எதை சால்வ் பண்ணுவீங்க? இதுதான் சால்வ் பண்ணும். டிவிஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிராக்கெட் ஆஃப் ஒன்னு இருக்கா? பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளை, அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த ஆஃப் தான் சால்வ் பண்ற மாதிரி வரும். 4 3s ஆர் எவ்வளவு வரும்? 4 3s ஆர் 12 வரும். அப்ப 96 டிவைடட் பை 12 மாறும். 96. சரியா? 5 மைனஸ், சரியா, 5 மைனஸ் டிவைடட் பை, ஓகே, பிராக்கெட். இப்போ இந்த இடத்துல இப்போ இதுல எது சால்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மைனஸ் டிவைடட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண. அப்ப 55 டிவைடட் பை 5 எவ்வளவுன்னு பார்த்தனா எவ்வளவு? 11 கிடைக்குமா? மைனஸ் ஓகேவா? அப்ப -16, சரியா, மைனஸ் பிராக்கெட் மைனஸ்
11 இருக்கு, -11. சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இப்ப இந்த டிவைடண்ட சால்வ் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 8 sir. 98 டைம்ஸ் வரும். சரியா? 96 divided by 12 equal to எவ்வளோ? 8. சரியா? 5 மைனஸ், சரியா, பிராக்கெட், இதோட ஆன்சர் 8 மைனஸ், இப்போ 16 மைனஸ் 11 எவ்வளோ? 16 மைனஸ் பிளஸ் 14. 5. சார் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவைட் பண்ணா இதுதான் சால்வ் பண்ணணும். ஆமா 5. 16 ரெண்டு ஒண்ணு தான். இப்ப வெளியே இருக்கிறதுனால இதை சால்வ் பண்ணி சம் பண்ணாலும் ஒண்ணு தான் சொல்றேன். 16 மைனஸ் 11 எவ்வளோ? 5. அப்ப இந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது. சரியா? அப்ப இந்த பிராக்கெட் க்ளோஸ் ஆகும்போது இது க்ளோஸ்ட் பிராக்கெட். சரியா? க்ளோஸ் பிராக்கெட் தானே இந்த பிராக்கெட் இல்லையா? க்ளோஸ் ஆகுது. அப்போ 5 கிடைக்கும். அப்ப வெளியே மைனஸ் இருக்கு, 5. ஓகேவா? சரியாப்பா? இப்ப அடுத்து எதை சால்வ் பண்ணுவோம்? 8 மைனஸ் 5. 8 மைனஸ் 5 எவ்வளோ? 3. இல்லையா? அப்போ 5 மைனஸ் 3 மாறும். 5 மைனஸ் 3 is equal to 2. கிளியரா? 2 sir. கிடைக்கும் சொல்றேன். Or 20 sir. ஓகேப்பா, செக் பண்ணலாம். வந்து 17 17 சார். இல்லையே, ஆப்ஷன் இல்லையே. வரலையா? ஒருத்தருக்கு வந்துருச்சு, யாரோ சொன்னாங்களா ஆன்சர்? Sir, 20 sir. அவ்வளவுதான்ப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 20 இருக்கலாம். செக் பண்ணலாம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து இங்க பாருங்க, நீங்க எங்க எந்த இடத்துல தப்பு நான் சால்வ் பண்றத நல்லா கவனிங்க. சரியா? என்னன்னு ஓகே, இங்க பாருங்க. இப்ப இதுல நான் பிராக்கெட் வந்து எழுதிட்டேன். சரி, ஆஃப்ங்கிற இடத்துல பிராக்கெட் யூஸ் பண்ணோம், அதானே? ஆமா சார். அப்ப 18 ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணுவீங்க? 18 3 into 2. அப்ப 18 3 into 2 எவ்வளோ? 6 into 5 plus 72 divided by 18. இது என்ன வரும்? இதுதான் சால்வ் பண்ணு. 18 bracket 36. very good. 36 into 3 minus 4 divided by 8 into 2. சரியா? அப்ப இதுதான் சம். ஓகேவா? இப்போ இதுல எதை சால்வ் பண்ணுவோம்? அப்ப பிராக்கெட் எதுவுமே இல்ல, டிவிஷன். 18 divided by 6 equal to 18 divided by 6 equal to 3.
3 times. இது 3 times. 3 சரியா? அப்ப 3 into 5. 3 into 5 So 5 plus plus இத சால்வ் பண்ணும். கரெக்ட்டா? எவ்வளவு டைம்ஸ்? 2 times. 2 times. 2 into 3. 2 into 3 ஆ மாறும். 3. அடுத்தது மைனஸ் அடுத்தது இத சால்வ் பண்ணும் இல்லையா? சார் 2 சார் 1/2. இததான் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. இது எப்படி எழுதுறோம்? டிவைட் ஆகுது இல்லையா? இது இந்த மாதிரி வரும்போது 4/8 into 2 எழுதுங்க. சரியா? அப்போ ஓகே 4ம் 8ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 டைம்ஸ். சரியா? பட் 2னா 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 1 வரும். சரியா? அப்ப அந்த ஸ்டெப் மட்டும் தனியா நோட் பண்ணிக்கோ. சரியா? மைனஸ் இருக்கு 4 divided by 8. சரியா? 4 divided by 8 into 2 எழுதி சால்வ் பண்ணாதான் கரெக்டா உங்களுக்கு வரும். சரியா? டிவைட் ஏன்னா பின்னம் வந்து கீழே இருக்கு. சரியா? 4/8 இருக்கு, நமக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகாது இல்லையா? அப்போ 4ல 8ல பாத்தீங்கன்னா 4 2 டைம்ஸ் வரும். 2ம் கேன்சல் ஆயிருமா? ஏன்னா 1/2 தான் இருக்கு. 2 எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. இன்டு மேல ஒரு 2 இருக்கு. அப்ப 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா -1. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 5s 15 plus 6 minus 20. result 21 minus 1 20. Option. ஓகேவா? கிளியரா? கிளியர்? இந்த மாதிரி சம் எப்படி கேட்டாலும் இதுதான் மெத்தட். சரியா? பிராக்கெட். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்டு கிடையாது. ஆஃப்னா என்ன? இன்டு இல்ல, பிராக்கெட் யூஸ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணி வரணும். ஓகே கிளியர்? சார் ஒன் டைம் சொல்லுங்க சார். எந்த ஸ்டெப்பா? சார் ஃபுல்லாவே ஒரு டைம் சொல்லுங்க சார். என்னன்னா இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோமா? ஓகே ஓகே. உங்க லெசன் இப்போ பாருங்க, இன்னொரு தடவை சொல்றேன். சம் எழுதியாச்சு. இப்ப 18 divided by 3 ஆஃப்னா என்ன சொல்லியிருந்தேன்? பிராக்கெட். சரியா? பிராக்கெட் யூஸ் பண்ணோம். அப்ப இந்த ஆஃப் வர இடத்துல நான் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டா ஆஃப் 2 பிராக்கெட் ஆஃப்க்கு பக்கத்துல இருக்கிற நம்பருக்கு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கோ. எழுதியாச்சு. 2 ஆஃப் வரனால நம்ம சரியா பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கிளியரா? அப்ப இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அங்க கொடுத்துருக்கிறது பிராக்கெட் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா பிராக்கெட். சரி, அந்த பிராக்கெட்ல பக்கத்துல இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இந்த 2வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 2s 6. ஓகே பாப்பா? அதாவது 18 அப்படியே எழுதிக்கோ. 18 பாய். ஒரே நிமிஷம் மியூட் பண்ணுங்க. சரியா? அப்ப 18 டிவைடட் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ டிவைடட் 3 into 2 6. இதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். அடுத்து என்ன இருக்கு? இன்டு இருக்கா? இன்டு ஒரே நிமிஷம் இன்டு 5 plus 72. இந்த 72 divided by 18. அப்ப டிவைடட் பை பாத்தீங்கன்னா டிவைடட் பை 80. இதை சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இது பிராக்கெட் இருக்கா? பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணீங்கன்னா 18 into 2 என்ன? 36. இங்க கூட யார் இருக்கா? into 3. அடுத்து -4 டிவைடட் பை 8 into 2ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டோம். சரியா? பிராக்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது into டிவைடட், மல்டிபிள், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ்ல எது சால்வ் பண்ணுவீங்க? டினா என்ன? டிவிஷன் இல்லையா? அப்ப டிவிஷன். அப்ப இத தான் சால்வ் பண்ணுவோம். 18 divided by 6 equal to என்ன? 3 into இந்த 5 அப்படியே எழுதிக்கோ 5. சரியா? பிளஸ் அப்படியே எழுதிக்கோ 72 divided by 36. 72 36 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 சார் 2 டைம்ஸ் வரும். அப்ப +2 into 3ங்கிறது கூட எழுதிக்கோ into 3. அடுத்தது மைனஸ். இந்த இடம் தான் நான் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 4/8 இருக்கு. அப்போ 4ல இல்லையா? 4ல 8 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது இங்க பாருங்க
4/8 எழுதிக்கோ, டிவைடன்ல எழுதிக்கோ, இன்டு இந்த செக்ஷன்ல எழுதி சால்வ் பண்ணு, இன்டு 2 இதுதான் இதோட மீனிங். சரியா? 4/8 இன்டு 2 தான் இப்படி எழுத முடியும். அப்போ 4 பாத்தீங்கன்னா 8ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 2வும் கேன்சல் ஆயிரும். 2 எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. சரியா? 2 கேன்சல்னா அப்ப இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேல்யூ என்ன வருது? 1 வருது. சரிங்களா? அப்ப இதோட -1 மாறும். சரி, அடுத்து எதை சால்வ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ்ல m இல்லையா? m a s தானே போவோம். mங்கிறது மல்டிபிள். அப்ப 3 5s are 15 plus 2 3s are 6 -1. -1 இருக்கா? ஓகே பாப்பா. அப்ப 15 -1 equal to என்ன வருது? 20 ன்னு கிடைக்கும். 21 -1. ஓகே சார், புரிஞ்சு. நெக்ஸ்ட் கிளியர். இத சால்வ் பண்ணுங்க பாப்போம். மியூட் பண்ணுங்க சார். இதுக்கு முன்தா சம் நடத்துங்க சார். அது வந்து வைங்க சார். ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. மதி மியூட் பண்ணுங்க. வேல் மியூட் பண்ணுங்க. வேலுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா? ஒரே நிமிஷம். ஆமா சார், அந்த ஒரே நிமிஷம். -1 எல்லாம் சால்வ் பண்ணு. ஓகேவா? வேல் மியூட் மட்டும் பண்ணிருங்க. சார் 1. ஓகே, 1 வருது ஒருத்தருக்கு. வேற எப்படி பண்ணணும்னே தெரியாது சார். எப்படி பண்ணணுமே தெரியலையா? இதுல இந்த பைய இருக்கு சார். அது எப்படி சார்? சார் ஆப்ஷன் சி 2/3. 2/3. எஸ் சார். 2/3 வருது. ஓகே, ஒருத்தருக்கு. ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மேல தொகுதி இருக்கு இல்லையா? ஆமா சார். தொகுதியை சால்வ் பண்ணணும். அடுத்தது பகுதியை சால்வ் பண்ணணும். சரியா? வர ஆன்சரை டிவைட் பண்ணணும். ஏன்னா இது மேல கீழே சொல்லுங்க. அதாவது நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்ப்பா. அடுத்தது டினாமினேட்டர் சால்வ் பண்ணணும். நியூமரேட்டர் இங்க வர ஆன்சரை கீழே வர ஆன்சரால டிவைட் பண்ணணும். அதான் லாஜிக். ஓகே சார். ஓகே சரியா? சார் ஆன்சர் பி. பி 1/3. என்ன எல்லாம் சொல்றீங்களே? ஓகே, நீங்க சொல்லுங்க சார். ஓகே. 1/2ன்னா அதோட வேல்யூ வந்து 50 சார். 2/3 சார். சி ஆன்சர். ஓகே, சொல்றேன். இங்க பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். 1/2 டிவைடட் பை சம் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, 1/2 ஆஃப்னா என்ன? பிராக்கெட். பிராக்கெட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஆஃப் 1/2. சரியா? 1/2 இருக்கு. சரியா? டிவைடட் பை. ஓகேப்பா, செக் பண்ணலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1/2 அடுத்தது பிளஸ் இருக்கா? பிளஸ்ஸா? 1/2 ஆஃப்னா என்ன? பிராக்கெட். 1/2 பிராக்கெட். சரி, அப்ப இப்ப நல்லா கவனமா பாருங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணுவோம்? இதுல இந்த பிராக்கெட் பக்கத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? இப்போ 1/2. சரியா? 1/2. சரி, பிராக்கெட்ல 1/2னா பிராக்கெட்னா என்ன? மல்டிபிள் தான். சரியா? 1/2 இன்டு 1/2 என்ன? 1/4 இன்டு 1/2னா இந்த மேல இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? இன்டூல இருந்தா 1 × 1 1, 2 × 2 4. சரியா? அப்போ 1/2 டிவைடட் பை, சரியா, டிவைடட் பை
1/4 கிடைக்குது. சரியா? கீழே வாங்க. அடுத்து டிவைடட் பை கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு. 1/2 சரியா? 1/2 இன்டூ 1/2 என்ன வரும்? 1/4. ஆனா இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. 1/4 சரியா? இப்ப அடுத்த கான்செப்டுக்கு வந்துட்டோம். சரியா? என்னன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிராக்ஷனை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாங்கிறது தான் நம்ம படிக்க போறோம். சரியா? ஓகே. இப்ப நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா 1/2 இங்க பாருங்க. ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு டிவைடண்டுக்கு கீழே, சரியா, டிவைடண்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் பின்னமா இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அதோட தலைகீழ் எடுக்கலாம். 1/4 தலைகீழ் என்ன? 4/1. சரி, அப்போ 4. சரியா? 4 தலைகீழ் என்ன? ரெசிப்ரோக்கல் 1/4. கிளியராப்பா? ஒரு நம்பரோட தலைகீழி 1/4. அப்போ 1/4 தலைகீழி 4. அப்போ 4. இப்ப இது என்ன மாத்தலாம்னா இன்டூவா மாத்தி இதோட தலைகீழி எடுக்கலாம். அப்ப தலைகீழி 4 இருக்கா? 4. கீழே இருக்கிற நம்பர்ல இப்போ ஒரு நம்பர் இருக்கு. நார்மலா 5 ஒரு நம்பர் இருக்கு. இதோட தலைகீழினா என்னன்னா 1/5 தான் தலைகீழின்னு சொல்லுவோம். 1 கீழே எழுதணும். சரியா? அப்ப அதே பாத்தீங்கன்னா 1/5 தலைகீழின்னு எதை சொல்லுவீங்க? 5 தான் சொல்லுவோம். இத 1 எழுதுவோம் இல்லையா? 1/1. ஓகே. 1/1/5னா இது என்னவா மாறும்னா 5 மாறும் சொல்றாரு. இது மேல வந்துடும். ஒரு டிவிஷன் கீழே இன்னொரு டிவிஷன் இருந்துச்சுன்னா அது நியூமரேட்டருக்கு வந்துடும் சொல்றேன். ஓகேவாப்பா? புரிஞ்சா? அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/2 இன்டூ 1/4. இப்ப இத பாருங்க. 1/2 பிளஸ் 1/4 இருக்கா? 1/2 பிளஸ் 1/4னா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, சரிங்களா, இந்த நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1/2 பிளஸ் 1/4 டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. 1 பிளஸ் 1 2, 2 பிளஸ் 4 6ன்னு ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்படி மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 பிளஸ் 1/4னா இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். சரியா? 1 4s are என்ன? 4. 2 1s are என்ன? 2 பிளஸ் 2. கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8. இதான் மெத்தட். புரிஞ்சப்போ ஒரு பின்னத்தை ஆட் பண்றோம் இல்லையா? ஆட் பண்ணா எப்படி ஆட் பண்ணுவோம்னா, சரிங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 1 4s are 4 மேல எழுதணும். 2 1s are 2 இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் 2 டிவைடட் பை 2 4s are இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும். சரியா? மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 8. கிளியரா? புரியுதா? அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா, இங்க பாருங்க, 1/2 இன்டூ 4 கீழே டிவைடட் பை. சார் ஸ்கிரீன் தெரியல சார். யாரோ பிரசன்ட் பண்ணிருக்காங்களே சார். யாரோ இது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்போ தெரியுதா? ஃபர்ஸ்ட் பேஜ் வர சொல்லுங்க. இல்ல சார். தெரியல சார், சுத்தமா தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுங்க. தெரியல சார். சரண் ஸ்பேசிங் காமிக்கிறீங்க சார். அங்க யாரும். ஓ ஓகே. ஒரே நிமிஷம் நான் செக் பண்றேன். இல்லங்க, ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சார். வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணாதீங்க. ஸ்கிரீனை யாருமே ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஷேர் பண்றது தெரியாது. சரிங்களா? புதுசா வந்தவங்க கொஞ்சம் பாருங்க, தெரியாம பண்றீங்க நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ சார். ஓகேவா? ஓகே சார். எஸ் சார். எஸ் சார்.
எல்லாமே போயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாமே போயிடுச்சு சார். ஓகேப்பா. லெசன் 1/2 சரியா? அப்போ 1/2 டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்குது? 1/4 கிடைக்குது சரியா? ஹோல் டிவைடட் பை 1/2 பிளஸ் இருக்கு 1/4 சரியா? இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ டிவைடடுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வருதுன்னா சரியா, அத என்னமா மாத்தலாம்? இந்த டிவைடண்ட பாத்தீங்கன்னா ஆமா டிவைடண்ட இந்த 1/2 அப்படியே எழுதிக்கோ சரியா. டிவைடண்ட என்ன பண்ணலாம்? இன்டூவா மாத்தி இதோட தலைகீழியே கொண்டு வா, மேல வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ, 4ஆ மாறும் சரியா. ஓகேவா? டிவைடட் பை அடுத்து 1/2 பிளஸ் 1/4 சால்வ் பண்ணீங்கன்னா இதை சொல்லிட்டேன் இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சரியா, கொண்டு வரணும், கீழே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் சொல்லியிருந்தேன் சரியா. அப்போ 4 பிளஸ் இதோட ரிசல்ட் என்ன கிடைக்குதுப்பா? 4 8. அப்ப 6/8 கிடைக்குதா? ஓகே பாப்பா, 6/8 கிடைக்கும் சரியா. புரியல சார். இங்க பாருங்க, 1/4 சார் எவ்வளோ? 4. 2 1s are 2 plus 2 டிவைடட் பை 2 4s are 8. இததான் வந்து 6/8ன்னு எழுதியிருக்கோம். இந்த 6/8 தான் மேல கொண்டு வரும் சரியா. ஓகேவா? சரி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் சொல்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க பிளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, 2 4ல 2 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 2. அப்ப இது ஃபுல்லாவே இதோட ஆன்சர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்னமா மாறும்? இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2ஆ மாறி இருக்கும். அப்ப 2 டிவைடட் பை சரியா 6/8 இருக்கு. 2 டிவைடட் பை 6/8னா 2க்கு கீழே ஒரு பை வருது, 2/6 வருதா? இதை எப்படி எழுதலாம்? 2 இதோட ரெசிப்ரோக்கல் 2 இன்டு இந்த பின்னுலயா, வெரி குட், 2 இன்டு 8/6ன்னு எழுதணும் சரிங்களா, இன்டுவா மாத்தி சரியா. அதாவது இப்படி இருக்குப்பா, 2 டிவைடட் பை 6 டிவைடட் பை 8 இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரினா இதை எப்படி எழுதுவோம்னா சரியா, 2க்கு கீழே தான் பாத்தீங்கன்னா 6 வர மாதிரி 6/8 இருக்கு. அதாவது இந்த இடத்துல 6/8 இருக்கு சரியா. ஓகே சார். அப்ப 8/6ஆ மாறும். அப்போ 8ல 6 எவ்வளவு, சாரி 6ல 2 எவ்வளவு டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ். 3. அப்போ 3 அடிக்கலாமா? 3 சரியா. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 8/3 இருக்கு. 8ல 3 எவ்வளவு டைம்ஸ் வருது? 2 டைம்ஸ். மீதி எவ்வளவு? 2. எதால டிவைட் பண்றோம்? 3 ஆல. இந்த ஆன்சர் கொடுத்திருக்கேன், ஆப்ஷன் சி. கரெக்ட் ஆன்சர். சரி, அப்ப கொஞ்சம் நிறைய விஷயம் படிச்சோம்னு நினைக்கிறேன் இந்த சம்ல சரியா. ஆமா சார். ஒரு பின்னம் எப்படி, ஒரு பின்னம் வந்துச்சுன்னா 1/3 பிளஸ் 1/4 இப்படி வருதுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 4 into 1 4, 3 into 1 3 plus 3, கீழே டிவைட் இல்லையா, 3 4s are 12. ஓகே பாப்பா, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எல்சிஎம் மெத்தட்னு வரும் சரியா. எல்சிஎம்ல சால்வ் பண்ணுவாங்க சரி, அதையும் தெரியணும் சொல்றேன். ஓகே, சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சால்வ் பண்ணது பின்னாடி கொஞ்சம் பேக் போங்க சார், ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. ஓகே சார். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சரியா. நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? இந்த சம பேர் என்ன சார்? இது போட் மாஸ் ரூல்னு வரும் சரியா. போட் மாஸ் சிம்பிளிஃபிகேஷன் தான் சரியா. நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல முதல் சம் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. ஓகே, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரும்னா அஞ்சு ஆப்ஷன்.
4 தான் வரும். ஓகேவா? 5 ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வராது. நான் உங்க இதுல எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் தான் இருக்கும். சரியா? சில இடத்துல வந்து 5 ஆப்ஷன் வரும். பேங்க் எக்ஸாம்ல 5 ஆப்ஷன். எஸ்பா, ஒரே நிமிஷம் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப இதுக்கு பேரு தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? 2/3னா என்ன? இதையும் 2வையும் 3யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். 2 3s are 6, 6 plus 2. சரிங்களா? இது தெரியணும். கிராஸா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். அதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அப்ப 3 2s are 6, 6 plus 2 8, 8/3 ன்னு வரும். சரியா? இதான் இதோட மீனிங். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க. அப்ப நேத்தே நான் ஒரு விஷயம் சொன்னேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 2 plus 2/3னா இதோட ரிசல்ட் என்ன வரும்? 2 plus 2/3னா எப்படி எழுதலாம்? வெரி குட். 2 2/3. யோசிக்கவே வேணாம். 2 2/3ன்னு எழுதலாம். கரெக்டா? அதேதான் 8/3 தான். நீங்க சொல்ற 8/3 தான். 8/3 8ல 3 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2 ரிமைனிங் 2/3. அதே தானே கிடைக்குது. அப்போ 2 plus 2/3னா எப்படி எழுதலாம்னா 2 2/3ன்னு எழுதலாம். சரியா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, கிளியரா? இது புரிஞ்சுச்சு இல்லையா? இது நான் இங்க அப்ளை பண்ணுவேன்னு சொல்றேன். அதுக்காக இப்ப இந்த சம் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணிருப்பீங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணிருப்பீங்கன்னா, இங்க வர 8 மியூட் பண்ணுப்பா. மைக்க மியூட் பண்ணுங்க ப்ரோ. 8 3/4 plus 4 1/4 minus 3 1/2. இங்க கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா ரைட் சைடுல? அப்போ இங்க பாருங்க 7 இருக்கு. இப்போ சமத்துக்கு அந்த சைடு இல்லையா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா பிளஸ் 7 1/5 இருக்கு. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னமா மாறும்? ஒரே தெரியும். -7 1/5 ஈக்குவல் டு அந்த கொஸ்டின் மார்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? ஆப்ஷன் A 2 3/10. சூப்பர். 2 3/10. ஓகே, ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிருப்பீங்க. 8 4s are 12. 12 plus 3 எவ்வளோ? சரி, ஒரே நிமிஷம். 8 4s are 32, 35 இல்லையா? 35 divided by 4. ஸ்கிரீன் தெரியல சார். தெரியலையா? தெரியுது சார், தெரியுது. அவரு கீழ ஃப்ரண்ட்ல பிளஸ் இல்லையா? பிளஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிருப்பீங்கன்னா 4 4s are 16, 16 plus 1 17/4 இல்லையா? 17/4 இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. சரியா? ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்க இருக்கிற நம்பர் 8 4 -3 -7 இருக்கு இல்லையா? 8 plus 4 எவ்வளோ? 12 sir. 12 இல்லையா? 12 இருக்கு. -3 -7 எவ்வளோப்பா? -10 -7 -10 8 3/4 ஒரு தடவை எழுதுறேன். சரிங்களா? அது டெலிட் ஆயிடுச்சு. 4 1/4 -3 1/2 -7 1/5 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சரியா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்க இந்த நம்பரை மட்டும் எடுங்க. 8 4 சைன் இல்லையா? -3 -7. சரியா? அப்போ 8 plus 4 பாத்தீங்கன்னா 12. சரிங்களா? -3 -7 என்ன, ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருந்தா ஆட் பண்ணணும். சரியா? சேம் சைனை வந்து அப்படியே கொடுக்கணும். சரியா? அப்ப 3 plus 7 10. ஆனா சைன் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் -10. 12 - 10 எவ்வளோ? 2 சார். 2. சரியாப்பா?
ஓகேவா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, கிளியரா? என்ன நம்பர் வருதோ சரி, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ற இடத்துல என்ன நம்பர் வருதோ இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணும், இல்லைன்னா செப்பரேட் பண்ணும். அப்ப நமக்கு இந்த இடத்துல 2ன்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. சரியா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஒரு பிளஸ் யூஸ் பண்ணிக்கோ. மீதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பின்ன இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல எழுதிக்கோ. 3/4 பிளஸ் 1/4 இந்த 1/4 இங்க என்ன இருக்கு -1/2 minus 1/5. சரியா? இந்த மைனஸ் யூஸ் பண்ணும், பின்னத்தை மட்டும் எழுதணும். ஓகேவா? சரியா? பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? இங்க பாருங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா இப்போ 1/3 பிளஸ் 4/3 இப்படி இருக்குன்னா டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? இது என்ன, இது டைரக்டா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கோ. 1 + 4 5 டிவைடட் பை என்ன வரும் 3 அப்படியே வச்சுக்கோ. 3 5/3 தான் கிடைக்கும். சரியா? ஓகே பாப்பா, டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? 2/5 சரியா? 1/5னா இதோட ஆன்சர் என்ன? டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா 5 அப்படியே வச்சு 3 நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோ. சரியா? அதே அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் சேமா 4. சரி, அப்போ 4/4 ஆன்சர் என்ன? 1 தானே? 1. அப்போ 1 minus 1/2 minus 1/5 இருக்கு. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சா? இப்ப இது அப்படியே இதை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். 3/4ஐயும் 1/4ஐயும் நீ மொத்தமா எடுத்து சால்வ் பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு பதிலா இப்ப இங்க நான் வந்து 1 இப்ப 1 மைனஸ் இல்லையா, 1 minus 1/2னா என்ன? 1/2 1/2 தானே? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1ல இருந்து பாதியை லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? பாதி தானே? பிளஸ் 1/2 கிடைக்கும். சரியா? அப்போ 1/2 minus 1/5 மட்டும் இருக்கு. பிராக்கெட்டை மட்டும் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சரியா? புரியுதா? ஓகே, இப்போ இதை சால்வ் 1/2 minus 1/5 இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ண? டினாமினேட்டர் வேறையா இருக்கு. அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 1 5 2 மைனஸ் யூஸ் பண்ணும். 1 2s are 2 divided by 5 2s are 10. அப்ப இதோட ஆன்சர் என்ன வருது? 3/10. சரியா? அப்ப வெளியில பாருங்க, இங்க யார் இருக்கா? வெளியில 2 இருக்காங்களா? இது எல்லாமே 2 plus வந்துட்டு இருக்கும். சரியா? அப்போ 2 plus 3/10 கிடைக்குது ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன ஆன்சர்? 2 3/10. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே சார். ஓகே. அது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல தான் புரியல சார் சுத்தமா. மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுப்பா. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான சார் வரணும். ஆக்சுவலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/2 minus 1/5. 1/2 minus 1/, ஓகே சூப்பர். இங்க பாருங்க, உங்க டவுட் என்னன்னா 1 into 5 5, 2 into 1 2. ஆனா இங்க மைனஸ் தான் இருக்கு, இடையில மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன குறி இருக்கோ சரிங்களா, என்ன சைன் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ற மாதிரி. அப்ப இங்க மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ் தான் வரும். அப்ப 5 minus 2 பாத்தீங்கன்னா 3 வரும் சொல்றேன். சரியாப்பா? இதே வந்து 1/2 பிளஸ் ஒரே நிமிஷம் 1/2 பிளஸ் 1/5 இருந்தா என்ன வரும்னா 5. சரியா? கிராஸ் பிளஸ் 2 டிவைடட் பை 10. இதுதான் 7/10 இருக்கும். ஓகே சார். இப்போ அந்த ஸ்கொயர் பிராக்கெட் கீழ இருந்து கொஞ்சம் நடத்துங்க சார். ஸ்கொயர் பிராக்கெட் கீழ போட்டுக்கலாம், அதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன். ஓகே சரி. இப்போ இங்க பாருங்க, இப்போ 3/4 இது என்ன பண்ணிருக்கேன்னா இது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது எல்சிஎம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு டினாமினேட்டர் 2 நம்பர் சேமா இருக்கிறதுனால ஒரே ஸ்டெப்ல வந்து இந்த பின்னத்தை வந்து நான் சுருக்கி இருக்கேன்.
சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் 3/4ஐயும் 1/4ஐயும் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எப்படின்னா 3/4 பிளஸ் 1/4னா டினாமினேட்டர் சேமா இருந்தா என்ன பண்ண சொன்னேன்? நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சைன் இருக்கோ அதை பண்ணிக்கலாம். சரியா? அப்ப பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா பிளஸ் அண்ட் மைனஸ் பண்ணலாம். சரியா? அப்ப 3 + 4 என்ன கிடைக்கும்? 4 டிவைடட் பை 4. 4/4 தான் என்ன ஆன்சர்? 1 தானே? அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே சார். மீதி -1/2 -1/5 இருக்கு. அடுத்து 1ல இருந்து -1/2 லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். சரியாப்பா? ஓகே சார். கிளியரா புரிஞ்சா? புரிஞ்சு சார். ஒரே எழுதிடுறேன் சார். ஓகேப்பா. அப்ப இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அப்ப ஃபைனல் ஆன்சர் 2 பிளஸ் என்ன வரும்னா இதை சால்வ் பண்ணும்போது 3/2 3/10. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 2 3/10. சார் நெக்ஸ்ட் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் நோட் காட்டுங்க சார். ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதே சம் தான் சார். அதே சம். சரி ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. இல்ல நான் எழுதுறேன், ஒரு சம் எழுதுறேன். சால்வ் பண்ணுங்க. மியூட் பண்ண மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாரோ. நாயெல்லாம் குறைக்குது. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க எல்லாரும். மிஸ்டர் சிவாஜி மியூட் பண்ணுங்க. 20 1/2 plus 30 1/3 minus 15 1/6 equal to what? Options 35 1/2, 17 1/4, option A, option B, option C 18 2/3, D பார்த்தனா 20 1/4. Option A, sir. 35 1/2. 35 1/2. அவ்வளவுதான்ப்பா. ஓகே. Thank you. சார் 35 1/2. நீங்க சொல்லித்தாங்க சார். ஓகே, இங்க பாருங்க. டைரக்டா ஆன்சர் போட்டாச்சு சார். அவ்வளவுதான் சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் 20 plus 30 எவ்வளோ? 50. 50 minus 50 minus 15 எவ்வளோ? 35. இதுல எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, கம்பெனி பொறுப்பாகாது. சரியா? மல்டிப்ளை ஆட் பண்றதெல்லாம். சரியா? 35 பிராக்கெட்ல அப்ப இங்க ஒரு பிளஸ் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வெளியில. அப்ப வர ஆன்சர் பிளஸ். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் யூஸ் பண்ணி பிராக்கெட் மட்டும் எழுதிக்க. பிராக்கெட்டை தனியா 1/2 பிளஸ் 1/3. அடுத்து இங்க மைனஸ் இருக்கிறதுனால 1/6. ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப இதை சால்வ் பண்ணணும். சரியா? அப்ப இதை சால்வ் பண்ணும்போது இங்க பாருங்க, இன்னொரு மெத்தட் என்னன்னா எல்சிஎம் மெத்தட்னு சொல்லலாம். சரியா? எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. சரியா? 2 3 6ஓட எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி. சரியா? இது ஒரு 2. அப்ப காமன் டேபிள் 2 2 1 டைம் வரும். 3ல டிவைட் ஆகாது. 3 வந்து ரிப்பீட் ஆகும். 6ல 3 டைம்ஸ் வரும். மறுபடியும் காமன் டேபிள் 3 வருது. 3 எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா 1 1 1. இப்ப இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். 2 3 சார் என்ன? 5.
2 3s are 6. 6 சரியா? இப்ப அது இந்த பின்ன மட்டும் தனியா சால்வ். அப்ப 6 டிவைட்ல எழுதிக்கோ. சரியா? டிவைட்ல எழுதி சரியா கீழ டினாமினேட்டர் எழுதி எப்படி சால்வ் பண்ணா இந்த 6ல 2 எவ்வளவு தடவை வரும்? 6ல 2 வந்து 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ். 3. அப்ப 3 வந்து மேல மல்டிப்ளை பண்ற மாதிரி 1 into 3 என்ன வரும்? 3. பிளஸ் இங்க என்ன வருதோ பிளஸ் 6ல 3 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 2. அப்ப 2 into 1 2. 6ல 6 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 1 minus 1. சரியா? அப்ப 3 plus 2 5. 5 plus 1 4. இல்லையா? மைனஸ் 1 4. 5 minus 1 4. அப்ப இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 4/6 ன்னு வருது. 4/6 அடிச்சா ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? ஃபைனல் ஆன்சர் 2/3. 35 2/3. அப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன். சரியா? 35 2/3 னா அதை எப்படி எழுதலாம்? 35 plus 2/3 இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா போதும். 35 2/3 எழுதலாம். ஓகேவா? ஓகே சார். ஆப்ஷன் ஏல 35 1/2. இல்ல நான் தான் மாத்தி எழுதிட்டேன். என்ன ஆன்சர் வந்துச்சு பாரு. இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணேன் சார். 35 2/3 தான் வந்துச்சு. 2/3 தான் வரும். 2/3 2/3 தான் வருது. ஆப்ஷன் வந்தால அதுக்கு அப்புறம் நம்ம விட்டுறலாமே சார், அடுத்ததுக்கு போகணுமான்னு. கரெக்ட் தான். இப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சார் 35 ஆப்ஷன்ல 35 இல்லாட்டி 35 போயிட்டாங்க. ஆப்ஷன்ல ஒரே நிமிஷம். அவங்க டவுட் கரெக்ட் தான். இப்ப ஆப்ஷன் ஏ 35 2/3, ஆப்ஷன் பி 35 1/4 னு வருது. எதை சூஸ் பண்ணுவேன்? சார் இந்த மாதிரி கேட்டா அடுத்து சேர்த்து போடலாம் சார், இல்லாட்டி 35 போட்டு போயிடலாம்ல சார். ஓகே தான். ஓகே ஒண்ணு வந்துச்சுன்னா ஓகே. 35 நியரஸ்ட் எதுவுமே இல்ல, யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. உங்களுக்கு லக்கு இருந்தால் நல்லது. ஓகேப்பா. நெக்ஸ்ட் சார் ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை சால்வ் பண்றதுதான் இது. ஓகே, இது சால்வ் பண்ணிக்காம சார் ஒன் டைம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், பேக் வாங்க. அத நான் தான் நம்பர் மாத்தி எழுதியிருக்கேன். சரியாப்பா? 35 அதான் ஆன்சர். 2/3 தான் வந்துச்சு. 2/3 அது ஆக்சுவலி வந்துருச்சுங்க சார். ஃபர்ஸ்ட் 35 2/3 னு வந்துருச்சு. எல்லாரும் 35 1/2 ன்னு ஒண்ணே சரி தப்பா போட்டோமோன்னு அமைதியாயிட்டாங்க. ஓகே. அப்புறம் நினைச்சேன் நமக்கு தவறும், மேக்ஸ்க்கு எப்பவுமே ரோங் ஆகாது இல்ல. சரிப்பா. ஓகே. ஹலோ சார். எஸ் பா. இல்ல ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேகமா சொல்லலாம், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன் எல்லாமே. ஆன்சர் 9ல தான் சார் வரும். 9ல வரும். ஆன்சர் டி ஆன்சர். சார் சி சார் ஆன்சர். சியா? ஓகே, பார்க்கலாம். டி சார். ஃபார்முலா வச்சு போடுறதா சார்? இல்ல இது யோசிக்கணும். சரியா? எக்ஸெட்ரா. இங்க பாருங்க, இது என்ன மீனிங்னா 9 999 1/5 கரெக்டா? பிளஸ் 999 2/5. அடுத்த நம்பர் என்ன வரும்? எக்ஸெட்ரான்னு கொடுத்திருக்கல, என்ன வரும் அடுத்த நம்பர்? 3/5 4/5. வெரி குட், அவ்வளவுதான். பிளஸ் அப்ப இடையில ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டா அதை நம்ம யோசிக்க வச்சிருக்கோம். சரியா? வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த சீரியஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த மாதிரி மிக்சடு ஃபிராக்ஷன் வரும்போது நம்பரை ஆட் பண்ணிக்கோ. அப்போ 1 2 3 இல்லையா? 999 வருது. இப்ப 999னா இது எப்படி யோசிக்கலாம்? 4 999 வருது. அப்போ 1000 யோசிச்சுக்கோ. 1000 யோசிச்சனா 4000 தானே? அப்ப 4000ல -1 எவ்வளவு? 4 லெஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்? 3096. அப்ப இத மட்டும் ஆட் பண்ணோம்னா 3996
96ன்னு வரும். கரெக்டா? 3996. அடுத்து பிராக்கெட்டை 1/5 2/5 பிளஸ் 3/5 4/5 இருக்கா, எழுதிக்கோ. சரியா? இங்க பிளஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எல்லாமே சேமா இருக்கு. நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவுப்பா? 10 சார். 10. அப்ப 10/5 இருக்கு. அப்ப 10/5ங்கிறது என்ன? 2 தானே? 2. அப்ப 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3998. 3998. கெஸ் பண்றதும் தப்பா பண்றதும். சரியா? கண்டிப்பா ரிப்பீட் பண்ற. என்னன்னா நம்ம கான்செப்ட் சொல்லியாச்சு. சரியா? இந்த மாதிரி பின்ன வடிவம் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ, கரெக்டா, இந்த நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரி, அப்ப நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு 4 டைம்ஸ் வருது. அப்போ 4 டைம்ஸ் வரும்போது ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது? 3996ன்னு வருது. மீதி இருக்கிற நம்பரை பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல எழுதிக்கோ. அந்த பின்னத்தை பிராக்கெட்ல எழுதும் போது 1/5 2/5. சரியா? 3 இல்ல. அப்ப எக்ஸெட்ரானா அதோட மீனிங் என்னன்னா இடையில வந்து நம்பர் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ 1 2 அடுத்து என்ன வரும்? 3 தானே வரும். 3/4 சாரி 3/5 அடுத்து என்ன வரும்? பிளஸ் 4/5. அப்ப நமக்கு கடைசியில 4/5 இருக்கு. இப்ப கடைசியில 6/5 இருந்தா நீங்க என்ன எழுதுவீங்க? 4 எழுதுவோம், 5/5 எழுதுவீங்க, 6/5 எழுதணும். சரிங்களா? இது புரிஞ்சு இல்லையா? ஓகே பாப்பா? ஓகே சார். அப்ப இது டினாமினேட்டர் சேமா இருந்தா, சரியா, நமக்கு பகுதி ஒரே மாதிரி இருந்தா நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், சைன் வந்து என்ன சைன் வருதோ அதை பண்ணலாம். பிளஸ்ன்றதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10/5 கிடைக்கும். 10/5 அடிச்சோம்னா 2. அப்போ பிளஸ் 2 இருக்கு, பிளஸ் 2. வெளியில பாத்தீங்கன்னா எந்த நம்பர்? 3996 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 3996 பிளஸ் 2 is equal to எவ்வளவுப்பா? 3998. 998. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட். ஓகேப்பா அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? கிளியரா? சார் நீங்க ஒன்று சொல்லித்தாங்க சார். ஓகே, இப்ப இங்க பாருங்க, இந்த நம்பரை ஆட் பண்ணோம். சரியா? 777 இருக்கா? அப்ப 777 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? தெய்வமே, ஹலோ, மியூட் போடுங்க. ப்ரமோஷன் ப்ரோ நீங்க மியூட் சார், நீங்க மியூட் போடுங்க. மியூட் போடலாம். மறந்துட்டாங்களோ? ஓகேப்பா. ஓகே, செம்மையா போயிடுச்சு. ஓகே, இங்க இருக்கு. சரியா? அப்ப ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்பா? ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருது? இந்த 3108 கிடைக்கும். 4 ஆட் பண்ணும்போது. சரியா? 77. அடுத்து பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா 1/5 பிளஸ் 2/5 பிளஸ் 3/5 பிளஸ் 4/5 இருக்கும். சரியா? இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இது ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குது? 10/5 சார். 10/5. அப்ப 10/5 னா ரிசல்ட் 2 தானே? 2 ஆட் பண்ண என்ன வரும்? 3108 311. சரியா? அப்ப 3110 மாறிடும். ஆப்ஷன் 0. சரியா? நெக்ஸ்ட்.
நான் ஒரே ரிப்பீட் பண்ண சார், ஸ்கிரீன்ஷாட். ஓகேப்பா. மட்டும் எப்படி ஈஸியா இந்த கொண்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. ஓகேவா, எடுத்தாச்சா? நெக்ஸ்ட். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கான்செப்ட் இல்லையா, 995 டிவைடட் பை 999 இன்டூ 999. இப்போ நான் சின்ன நம்பர் ஆட் பண்ணலாமா சார்? இல்ல, இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா 2 3/5 இன்டூ 3னா இப்ப இன்டூ இன்னொரு நம்பர் இருக்குன்னு வைங்க, 5 இருக்குன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ். 2 5 இந்த சைடு அப்புறம் அதுல ஆமா 2 5 10 10 plus 3 13 13/5 இன்டூ 5 வரும். சரி, அப்போ 5 இது என்ன கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் 13 வரும். சரியா? ஓகே தான். இதுதான் மீனிங். ஓகேவா? ஆனா பெரிய நம்பரா இருக்கு, 999 இருக்கு. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது ஆன்சர். அப்ப 999 இன்டூ 999. Sir, 99800. 99810. 99810 minus 995. Oh, okay. minus Answer B, sir. Answer B. Answer B யா? ஆமா சார். ஓகே, இங்க பாருங்க. அதாவது 9 மியூட் பண்ணுங்க. 9ஓட ஒரு அதாவது 9ஓட ஒரு ட்ரிக் பாத்தீங்கன்னா 9 ஒரு நம்பர் இருக்கு, 99 இருக்குன்னு வச்சுங்க. 99 இன்டூ 63 இருக்கு. 99 இன்டூ 63 இதை மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம்னா 62ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? இது எப்படி யோசிக்கலாம்னா 99 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றீங்களோ அதோட ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கோ. எதை மல்டிப்ளை பண்ற? 62. அதோட ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 61. சரியா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா 6 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 3. அதான் இங்க வரும் 3. 1 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 8. இதான் ஆன்சர். 6 புரியல சார், திருப்பி சொல்லுங்க. ஓகே, இங்க பாரு 99 இருக்கு. சரியா? இன்டூ 34ன்னு ஒரு நம்பர். சரியா? 99 இன்டூ 34 மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு ஆன்சர். அப்ப இதை எப்படி மல்டிப்ளை பண்ணாம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றியோ அந்த நம்பரோட மொதல் நம்பர் எடுக்கணும். சரியா? 34ஓட ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 33. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோ. சரியா? இந்த 3 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? அதான் லாஜிக். 3 கூட எந்த 6. சரியா? அப்போ இங்க யூஸ் பண்ணிக்கோ 6. இந்த 3 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 6. 3366 வரும். தென் புரிஞ்சா? ஓகே, இதேதான் 999 இன்டூ 724 இருக்குன்னு வச்சுக்கோ. இதை மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர்னா. சரியா? அப்ப கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றியோ அந்த நம்பரோட ப்ரீவியஸ் எடுத்துக்கோ. 723 சார். ப்ரீவியஸ் நம்பர் 723. ஓகே, எடுத்தாச்சா? இப்போ இங்க முதல் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? இப்படி எடுத்த பிறகு 7 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 2. 7 plus 2 2. 2 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 7. 3 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? The answer 723 2 7.
அந்த சைடு 999 இருந்துச்சுன்னா சூப்பர், அதான் சொல்ல வரேன். 998 எடுக்கணும் இன்டூ 999 தானே, இதுல தானே. ஓகேவா? அப்ப இததான் மல்டிப்ளை பண்றானே, இதோட ப்ரீவியஸ் எடுத்துக்கோ 998. சரியா? 9 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 0. 9 கூட எதை ஆட் பண்ணா 9 வரும்? 0. 8 கூட எதை ஆட் பண்ணா 1 சார். புரிஞ்சுச்சா? ஓகே. பிளஸ் அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதுதான் ஆன்சர். அது கூட 995 ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 9 பிளஸ் 995 ஆட் பண்ணா என்ன வருது? 9 9 8 9 9 the answer 99896. ஆமா சார். ஓகே சார் இந்த 995 எப்படி சார் ஆட் பண்ணோம் நம்ம? இல்ல, இது இங்க இது ஜெனரலா இங்க இருக்கிற நம்பர் தானே. இங்க வந்துட்டா இங்க இது கிராஸ். ஓகே சார், ஓகே சார், புரியுது. மேல ஒன்னு இருக்கு, அதை ஆட் பண்ணுவோம். ஓகே சார். இங்க 5 இருந்தா 5 2s are 10 10 plus 3 தானே பண்ணுவோம். அதுதான் பண்ணிருக்கேன். ஆமா சார். அப்ப சைடுல இருக்க 999 எப்படி சார்? இப்ப இது சால்வ் பண்ணனா உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமா? 9 9 8 9 996 டிவைடட் பை 99 இந்த ஆன்சர். சரியா? இதோடது. சரியா? இதோடது. அப்ப இன்டு 99 ஒரு 9 இருக்கு. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. கேன்சல் ஆன பிறகுதான் இந்த ஆன்சர் வரும். சரியா? சூப்பர். ஓகே சார். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இப்ப இது இன்னும் ஈஸியா, இப்ப இந்த 999 பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது இன்னும் ஈஸியா இந்த சம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இன்னும் ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம்னா 999 டிவைடட் பை 999 இன்டூ 99 இருக்கு. சரியா? அப்ப இந்த இங்க இருக்கிற 9 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. 999. சரியா? கீழே எவ்வளவு டிஜிட் வருதுன்னு பாருங்க. 3 டிஜிட் வருது. அப்ப 3 0 சேர்த்துக்கோ. சரியா? ஓகே சார். 3 0 சேர்த்துக்கோ. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துக்கோ, அத மைனஸ் பண்ணணும். இந்த 995க்கும் 999க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4 மைனஸ் பண்ணிக்கோ. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 6. சரியா? ஓகே சார். 9 9 8 ஆன்சர். இதுல இருந்து டிஃபரன்ஸ் லெஸ் பண்ண என்ன ஆன்சர்? ஓகே சார். ஓகே சார். புரியுதா? அதாவது இங்க இந்த நம்பர் எடுத்துக்கோ. சரியா? 999 இங்க 0 3 நம்பர் இருக்கறனால 3 0 சேர்த்துக்கோ. மேல இருக்கிற நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்குள்ள வித்தியாசத்தை எடுத்துக்கோ. சரியா? வித்தியாசம் எவ்வளவு வருது? 4. அத 4 மைனஸ் பண்ணிக்கோ. மைனஸ் பண்ணனா 10 வருமா? கடன் வாங்கும்போது 10 10ல இருந்து 4 போயிடுச்சுன்னா 6. இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒன்னு கடன் வாங்கி இருக்கோம் இல்லையா, 8 மாறும். சரியா? இப்போ கொஞ்சம் தெளிவா புரியுது. ஓகேப்பா. இந்த ட்ரிக் ஈஸியா இருந்துச்சு சார். கொஞ்சம் எல்லாத்துக்கும் இங்க 999 வரும்போது நெக்ஸ்ட் சம் இத ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் சார். 9896. ஆமா சார், 9896 4 மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார். 9896. ஓகே சார். ஓகேப்பா. 9896 இல்லையா? அப்போ நிறைய பேர் டைம் ஆயிடுச்சு. 87 ஸ்கிரீன் ஷாட் எடுத்துறோம். ஓகே, இங்க பாருங்க. அப்ப 999. ஓகேவா? இப்ப வித்தியாசம் எவ்வளவு? இங்க கீழே வந்து 2 9 வரனால 0 போட சொல்லியிருந்தேன். இதோட வித்தியாசம் எவ்வளவு வருது? 4 இல்லையா? 95க்கும் 99க்கும் 4 லெஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்? சரியா? 6 9 8 9 9896 கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகேப்பா. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ எடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ 4 கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கு. அதுக்கான பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி கொஸ்டின் வரும். சரிங்களா? அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். சரியா?